பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவிக தலைவர் விஜயிடம் இரண்டாவது நாளாக சிபிஐ 4.5 மணி நேரமாக விசாரணையை நடத்தி வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, 5 மணி நேரத்தை நெருங்குகிறது அவருடன் நடத்தப்பட்டு வரும் விசாரணை. என்னென்ன கேள்விகள் பிரதானமாக கேட்கப்பட்டிருக்கிறது? கரூர் விவகாரத்தில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜயிடம் பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் இன்றைய விசாரணையில் கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய விசாரணை என்பது அவருக்கு சற்று கடினமான ஒரு விசாரணையாக இருப்பதாகவும் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே கூறிய நிலையில்தான் பல்வேறு கேள்விகளை அவரிடம் தற்பொழுது மதிய உணவு இடைவெளிக்கு பிறகும் முன்னிறுத்துவது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருடைய வாகனம் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை விஜய் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது இன்றைய அந்த விசாரணை தொடங்கியதுமே காவல்துறை சிபிஐ தரப்பிலிருந்து அவருக்கு முன்வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு மீது, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரத்தை தற்பொழுது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் இன்று கூறியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக காவல்துறை அதிகாரிகளுடைய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் வாகனம் என்பது கூட்ட நெரிசலுக்குள் சென்றதாகவும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் தவறிவிட்டதாகவும் விஜய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில்தான் அதற்கான ஆதாரங்கள் என்ன இருக்கிறது என்பதை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் கேட்டு வருகிறார்கள். சுமார் காலை 11 மணிக்கு தொடங்கிய அந்த விசாரணை என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 1/2 மணி நேரம் மட்டும் மதிய உணவு இடைவேளை என்பது அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. மாலை 5 மணி அல்லது 5:30 மணி வரை இந்த விசாரணை தொடரும் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகள் இன்றைய விசாரணையின் பொழுது விஜயிடம் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த வாக்குமூலம் மட்டுமல்லாமல் சிசிடிவி ஆதாரங்கள் மற்றும் காவல்துறையினுடைய அந்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த கேள்விகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை விஜயனுடைய வாகனம் திருச்சியிலிருந்து கிளம்பி கரூர் சென்ற பொழுது ஏன் இவ்வளவு தாமதம், குறிப்பாக 7 மணி நேரங்களுக்கு மேலான ஒரு தாமதம் என்பது எதனால் ஏற்பட்டது தொடர்பான அந்த விளக்கத்தையும் அவர் இன்றைய அந்த ஒரு பதிலில் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இன்று காலையே சிபிஐ தரப்பிலிருந்து விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.